ஈஸ்வரன் அண்ணா என்ன சொல்வாரோன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை முருகனை பார்க்க போலான்னு சொல்லிட்டாரு. முருகா, சாரி விக்ரம், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இருக்கிற ஸ்டைலுக்கு முருகங்கிற பேரை விட விக்ரம்ங்கிற பேர் தான் சூட்டபிளா இருக்கு. அதனால இனிமே நான் உங்களை விக்ரம் தான் கூப்பிட போறேன். விக்ரம், உங்களை பார்க்க நாங்க நாளைக்கு எல்லாரும் சென்னைக்கு வரோம். நீங்க எங்களை பாப்பீங்க தானே? ஈஸ்வரன் அண்ணன் சொல்றாரு உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாமே. அப்படிங்களா? உங்களை என்னால பார்க்க முடியாதா? நீங்க எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பாப்பீங்க தானே? இல்ல எங்களை தெரியாதுன்னு சொல்லி வாசல்ல நிக்க வச்சு அனுப்பிடுவீங்களா? நீங்க செய்யக்கூடிய ஆள் தான். ஹாஸ்பிட்டல்ல ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்க பாட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போன ஆள் தானே? டாக்டர் வேற நீங்க பழசெல்லாம் மறந்துட்டீங்கன்னு வேற சொல்றாரு. என்ன பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியாதுன்னு வேற சொல்றாரு. நீங்க எங்க வீட்ல ஒர்க் பண்ணது, எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது என்ன காப்பாத்தினது, உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நான் உங்களை காப்பாத்தினது, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன உங்களுக்கு ஞாபகப்படுத்தலான்னு பார்த்தா டாக்டர் அப்படியெல்லாம் பண்ணா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. அண்ணன் சொன்ன மாதிரி உங்களை நான் எதுக்காக பார்க்க வரேன்னு சத்தியமா எனக்கே தெரியல. இருந்தாலும் நான் உங்களை பார்க்க வருவேன். விஜய், என்ன நடக்குது இங்க? யார் இங்க இன்ஸ்பெக்டர்? எதுக்கு அத்தையை கூட்டிட்டு போய் தனியா என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க? தெரியல சரவணன். அந்த இன்ஸ்பெக்டரை இப்பதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். அவங்க பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தாதான் என்ன விஷயம்னு நாம தெரிஞ்சுக்கவே முடியும். விஜய், அத்தையை கவனிச்சிங்களா? வழக்கம் போல நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஐசு, அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவை பார்த்த பார்வையும் அவங்க யூஸ் பண்ண வேர்டையும் பார்த்தா ஏதோ அக்யூஸ்டை ஹேண்டில் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஆனா அம்மா அந்த இன்ஸ்பெக்டரை கெஸ்ட்னு சொல்றாங்க, நான் தான் இன்வைட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏதோ சம்மந்தமே இல்லாம இருக்கு ஐசு. கரெக்ட் விஜய், நம்ம முன்னாடி வச்சு அத்தைகிட்ட இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்டா மாட்டிக்குவோன்னு பயந்துதான் விக்ரம் மாமாவை போக சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமா ஐசு. சரி, இப்ப என்ன ஐசு பண்றது? அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் வந்ததும் அவங்க கிட்டே ஸ்ட்ரெயிட்டா என்ன விஷயம்னு கேட்டுருவோமா? வேண்டாங்க, அவசரப்பட வேண்டாம். முதல்ல அவங்க என்ன பேசிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமா அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். சரி, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு வரேன். சரவணன், இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம், நீங்க கிளம்புங்க. ஏதாவது ஒண்ணா நான் உங்களுக்கு கால் பண்றேன். விஜய், அம்மா வரட்டும், சொல்லிட்டு போறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உங்க ஃப்ரெண்டு சிவா கிட்ட சொல்லி மகானியை பத்தி கொஞ்சம் விசாரிக்க சொல்லுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் விஜய். விக்ரம் அந்த பொண்ணு வீட்டில் இருந்திருந்தாருனா அப்போ கண்டிப்பா மகாவை பத்தி சிவாக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நான் இப்பவே சிவா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரியா? சரி, கிளம்புங்க. அண்ணே, இப்போ எதுக்குன்னா நாங்க போணும்? இங்கே இருக்கோம். ஸ்வேதா, எதுவா இருந்தாலும் உனக்கு கால் பண்ணி சொல்றேன். இப்போ இங்க இருக்க வேண்டாம், கிளம்புங்க, போங்க. சரி சரி, வா. ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? ஐ எம் சாரி, உங்கள் நம்பர் என் கான்டாக்டில் இல்லை. நீங்கள் யாருன்னு சொல்ல முடியுமா? சார், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். இங்கே மார்க்கெட்டில் ஈஸ்வரன் இருக்கார்ல, அவரோட தம்பி சிவா. நீங்கள் கூட வீட்டுக்கு வந்து... யா ஆமாம்மா, உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் சிஸ்டர் காவேரியை பொண்ணு பார்த்துட்டு போனேன். இப்போ காவேரி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா தான் இருக்கா. நல்லா தான் இருக்காளா இல்லை நல்லா இருக்காளா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சார், கரெக்டாக சொல்லுங்கள். நல்லா இருக்கா சார். இப்போ எப்படி இருக்கு? எப்பயுமே இந்த மாதிரி பாசிட்டிவான எனர்ஜியோட பேசுங்க. சரி, திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம்? காவேரிக்கு கல்யாணம் எதுவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? இல்லை சார்,
அது சம்மந்தமாக தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்காக தான் பண்ணீங்களா? விக்ரம், என்ன விக்கல்லாம் வருது? நான் உங்களை நினைச்சு புலம்பிட்டு இருக்கிற மாதிரி நீங்களும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதான் நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. மேடம், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்க திருச்சியில இருந்து வந்தீங்களா? இத நீங்க போன்ல கேட்டிருந்தாலே நான் இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையும் டீடைலா சொல்லிருப்பனே. நீங்க சொல்லிருப்பீங்க, எனக்கும் அது தெரியும். இருந்தாலும் நீங்க சொன்ன விஷயம் உண்மையா பொய்யாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக தான் திருச்சியில இருந்து சென்னைக்கு இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். மேடம், நான் இப்ப சொன்னது அத்தனையும் சத்தியமான உண்மை. நீங்க யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க மேடம். மேடம், ஒருத்தர் சொன்ன வார்த்தைய இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி கிராஸ் செக் பண்ற பழக்கம் எனக்கு கிடையாது. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலையும் உண்மை இருக்கா இல்ல பொய் இருக்கான்னு உங்க கண்ணு காட்டி கொடுத்துட்டே இருக்கும். நான் அதை தான் நம்புவேன். அப்புறம் நந்தினி, நான் உங்ககிட்ட மட்டும் என்கொயரி பண்றதுக்காக இவ்வளவு தூரம் வரல. இன்னொருத்தவங்க கிட்டயும் இத பத்தி பேசணும். இன்னொருத்தரா? யார் மேடம் அது? உங்க பையன் விஜய் தான். நீங்க மறந்துடாம ஃபோன் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே. சிவா, அண்ணா சொல்லுங்கண்ணே. கொஞ்சம் மேல வா. இதோ வர்றேண்ணே. எனக்கு கால் வந்துட்டே இருக்கே. சரவணன் பேர் வருது. அண்ணன் போன் வேற. நான் உள்ள வரும்போது இருந்தாரே, எல்லோ கலர் ஷர்ட் போட்டு, அவருதானே விஜய்? எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தானே இங்க வந்திருக்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வேற தனியா கேக்குற? என்ன நந்தினி, நான் கேட்டுட்டே இருக்க, நீங்க பதில் சொல்லாம அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க. வெளியில நிக்கிறது உங்க பையன் விஜய் தானே? ஆமா மேடம், விஜய் தான். இவ விஜய் கிட்ட மட்டும் விசாரிக்க மாட்டா. ஐஸ்வர்யா, விக்ரம்னு எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு கடைசியில நம்ம கிட்ட திரும்ப வருவா. அதுக்கு நாம தயாரா இருக்கணும். மேடம், கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் தான் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனே. அதை தாண்டி வேற என்ன விஜய் கிட்ட கேட்க போறீங்க? அத நான் விஜய் கிட்டயே கேட்டுக்கிறேன். நந்தினி, விக்ரம் வீட்டுக்கு வந்துட்டாரு. மகா எதுக்காக வீட்டுக்கு வரல? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அது தெரியாம தான் மேடம் நான் ரொம்ப கவலையில இருக்கேன். ஓ, என் மகன் வந்துட்டான்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் மருமக வரலையேங்கிற கவலை தான் என்ன வாட்டிட்டு இருக்கு மேடம். என்ன நந்தினி, நீ உன் மருமகளை நினைச்சு கவலைப்படுறியா? என்ன அப்படி பாக்குறா? என்ன பேசுறாங்கன்னு சரியா கேட்கலையே. ஒரு நிமிஷம். என்னண்ணே கூப்பிட்டீங்க? சிவா, நாளைக்கு காவேரி அந்த முருகனை பார்க்க, அதான் விக்ரம பார்க்க சென்னை போகணும்னு சொல்லிட்டு இருந்தால, அவ கூட நானும் போனாவும் போயிட்டு வந்துடுறோம். நீ மார்க்கெட் வேலையெல்லாம் பார்த்துக்கோ. சரி, நம்ம அட்டெண்ட் பண்ணி சொல்லிடலாம்.
சிவா, என் தங்கச்சி போட்டோவும் அவ ஹஸ்பண்ட் விக்ரம் போட்டோவும் உன் நம்பருக்கு அனுப்பி வச்சிருக்கேன். விக்ரமா? அண்ணா, காவேரி தான் ஏதோ விவரம் புரியாம பேசிட்டு இருக்கானா? நீங்களும் என்னன்னா அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருக்கீங்க. அண்ணா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் என்ன. நீங்க தான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இல்ல சிவா, அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, போய் பார்த்துட்டு வந்துட்டுமே. அண்ணா, என்னண்ணா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? யாருன்னு அவன்? நம்ம கிட்ட கை கட்டி நின்று வேலை பார்த்தவன். அவன் எதுக்குன்னு நாம போய் பார்க்கணும்? அப்புறம் சிவா, இன்னொரு சந்தோஷமான விஷயம். நாங்க காணோம் தேடிட்டு இருந்த விக்ரம் இப்போ வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா என் தங்கச்சி மகாவை பத்தி தான் எந்த தகவலுமே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவ திருச்சியில தான் இருக்கணும். நான் உனக்கு அனுப்பியிருக்க போட்டோ வச்சு அங்க கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கறியா? போட்டோவா? நமக்கு எங்க 1008 வேலை கிடக்குன. நாம போய் அவனை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இருக்கு சிவா. நம்ம காவேரி ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருந்தப்ப அவளை போய் காப்பாத்தினதே அந்த முருகன் தான். அந்த நன்றி கடனுக்காகவாவது அவன் இப்ப எப்படி இருக்கான்னு போய் பார்க்கணும்ல. அது ஒண்ணு இல்ல சிவா, எனக்கும் மனசுல ஒரு விஷயம் கொஞ்ச நாளா தோணிக்கிட்டே இருக்கு. அதை பத்தியும் நான் அந்த விக்ரம் கிட்ட பேசிட்டு வரலான்னு இருக்கேன். அப்படியா? என்ன விஷயம்? என்ன நல்ல விஷயம்தான். அந்த விஷயத்த நான் பேசிட்டு வந்து அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். என்ன போனா, நான் சொல்றது சரிதானே? தப்பா இருக்கு. அண்ணன் நான் போற ரூட்டுக்கு நேர் எதிர் ரூட்ல போறாரு. சிவா, சொல்லுங்கண்ணே. இதை சொல்லதான் நான் கூப்பிட்டேன். நாங்க போயிட்டு வர வரைக்கும் நீ கடையை கொஞ்சம் பாத்துக்க. ஏதாவது முக்கியமான விஷயம் நான் மட்டும் ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணா. சரி, நீ போய் மற்ற வேலையை பாரு. போ. கடவுளே, இது என்ன சோதனை? முருகன் தான் என் ஹஸ்பண்டா? இத்தனை நாளா நான் முருகனுக்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தது இதத்தானா? அதனாலதான் அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நான் துடிச்சு போனேனா? சிவா, விக்ரம் இவ்வளவு நாளா அங்க திருச்சியில நாங்க பொண்ணு பார்க்க வந்திருந்தோம்ல, அந்த வீட்டுல தான் இருந்திருக்காரு. அப்படின்னா என் தங்கச்சி மகாவும் அங்கதான் இருந்திருக்கணும். நீ அசால்ட்டா இருக்காம அது கொஞ்சம் விசாரிச்சு சொல்றியா? கடவுளே, என்ன சுத்தி நடக்கிறதெல்லாம் முருகன் தான் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லுது. ஆனா எனக்கு மட்டும் அது ஞாபகமே வர மாட்டேங்குதே. நான் என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் என் கழுத்துல தாலி கட்டுற அந்த முகம் முருகன் தானே தெரியவே மாட்டேங்குது. எனக்கே இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்த. அத்தை, பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல வீட்டுக்கு வந்த கெஸ்டுக்கு டீ காஃபி வேணுமான்னு கேளுங்க, நான் போய் கொண்டு வரேன். நோட்டம் பார்க்க வந்திருக்கியா? நீங்க ஐஸ்வர்யா தானே? ஆமா மேடம். மிஸ்டர் விஜய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் உள்ள வரீங்களா? நீங்க மகாவோட சிஸ்டர் தானே? ஆமா மேடம். சரி, நீங்க 2 பேரும் உள்ள வாங்க. ஐயோ, சிவா என்ன? என்ன விஜய், நான் இவ்ளோ கேட்டுட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் பதிலே சொல்லாம நின்னுட்டு இருக்கீங்க.
என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை மேடம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ எங்க அம்மா மேலதான் டவுட்டா இருக்கு மேடம். எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க அப்படின்னு. சரி சொல்லுங்க, அப்படி என்ன உங்க அம்மா மேல டவுட்? மேடம், அத நான் சொல்றேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சூடு சொரணையே இல்லையா? அன்னைக்கு தான் நான் அவ்வளவு சொன்னல, இனிமே நீங்க யாரும் நாங்க இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு. அண்ணியை எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போ ப்ரோ. லவ் லைஃப்ல எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது மகாவ நந்தினிக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கலன்னு தெரியுது. அவங்க 2 பேருக்கும் இடையில பெரிய போட்டியே நடக்குது. ஆமா மேடம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த போட்டி தான் இவங்க 2 பேரையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. மகா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்டயும் ஒரு என்கொயரி பண்ணாதான் இதுல கிளியரா என்ன நடந்துச்சுன்னு என்னால முடிவு பண்ண முடியும். இவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மகா இப்போ திருச்சியில தான் இருக்கணும். அவங்கள உடனே மீட் பண்ணணும். மகா ஒரு பொண்ணு இன்டர்வியூ கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த பொண்ணோட மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு மேடம். அந்த நம்பரை கொடுங்க. ஓகே, அவங்க கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். நீங்க மகாவோட போட்டோ இருந்தா எனக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருந்தா கொடுங்க, சென்ட் பண்ணிடுறேன். வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் பாருங்க. பாஸ் சொல்லுங்க பாஸ். பெருமாள், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீ உதவியா? பாஸ், நீங்க சொல்றதுக்கு பேரு உதவி இல்ல, கட்டளை. நீங்க சொல்ற கட்டளையை செஞ்சு முடிக்கிறதா என்னுடைய கடமை. சொல்லுங்க, நான் என்ன பண்ண பாஸ்? பெருமாள், என்கிட்ட ஒரு தாலி இருக்குது. எனக்கு அந்த தாலி எந்த ஜுவல்லரியில செஞ்சாங்க, எங்க சேலுக்கு கொண்டு வந்தாங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கலெக்ட் பண்ணி தர முடியுமா? தாலியா? பாஸ் கிட்ட எது தாலி? ஒருவேளை மகா மேடமோட தாலியா இருக்குமோ? இவங்க தான் மகாவா? ஆமா ஆமா மேடம். மேடம். சாரி, நான் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ஒர்க்லாம் எதுவும் பண்ணலைங்க. ஓ அப்படியா? ஆனா எனக்கு உங்க கூட ரொம்ப நாள் பழகுன மாதிரி தோணுது. உங்க பேர் என்ன? என் பேரு காவேரி. அன்னைக்கு நான் உங்ககிட்ட கரெக்டா தான் கேட்டிருக்கேன். ஆனா அவங்க காவேரின்னு பேர் சொன்னதால தான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எனக்கு மகவ ஆல்ரெடி நல்லாவே பழக்கம். சென்னையில நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல ஒரு வருஷம் ஒன்னா தான் படிச்சோம். மகான்ற பேரையும் இந்த போட்டோவையும் ஒரே நேரத்துல பார்க்கும்போதுதான் எனக்கு ஞாபகத்துக்கே வருது. ஓ அப்படியா மேடம்? மகா எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவளோட இப்ப கான்டாக்ட் நம்பர் எதுவுமே இல்லாதனால தான் இப்ப டச் விட்டு போயிடுச்சு. ஆனா நான் சென்னைக்கு வரும்போதெல்லாம் மகாவை நான் கண்டிப்பா நினைச்சு பாப்பேன். நீங்க மகாவோட அக்கா ஐஸ்வர்யா தானே? ஆமா மேடம். உங்களை பத்தி கூட மகா என்கிட்ட நிறைய சொல்லிருக்கா. இப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஆனா அன்னைக்கு டியூட்டில ஜாயின் பண்ணும்போதே நினைச்சேன், முருகன் ஏன் எனக்கு இந்த கேஸ குடுக்கறாருன்னு. அதுக்கான பதில் எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. என் ஃப்ரெண்டு மகாக்காக தான் இந்த கேஸை என் அப்பா முருகன் என்கிட்ட கொடுத்திருக்காரு. மகா, உன்னை நான் நெருங்கி வந்துட்டேன். கூடிய சீக்கிரமே உன்னை மீட் பண்ணி நீயும் விக்ரமும் பிரியறதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு தூக்கி உள்ள வைப்பேன். அதோட உன்னையும் விக்ரமையும் மறுபடியும் ஒண்ணு சேர்த்து வைப்பேன். இது என் அப்பா முருகன் மேல சத்தியம். ஹலோ பெருமாள், என்னாச்சு?
உன்னால முடியுமா முடியாதா? ஏன் பதில் பேசாம இருக்க? பாஸ் கண்டிப்பா பண்ணிடலாம் பாஸ். பட் எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. என்ன கிளாரிஃபிகேஷன்? அந்த தாலி யாருதுன்னு தெரிஞ்சா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம் பாஸ். யோ, அது தெரிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்லணும்? லூசா நீ? ஓ சாரி பாஸ், உங்களுக்கே தெரியாதா? சரி, நீங்க ஒன்னு பண்ணுங்க பாஸ். அந்த தாலியை மட்டும் ஒரு ஸ்னாப் எடுத்து எனக்கு அனுப்புங்க பாஸ். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க கேட்ட இன்ஃபர்மேஷனை டோட்டலா கலெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் பாஸ். ஓகே, லைன்ல இரு, கட் பண்ணாத. பெருமாள், உன் வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்பியிருக்கேன் பாரு. ஓகே பாஸ், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வரேன். நாம நினைச்ச மாதிரியே மகா மேடத்தோட தாலி தான் அனுப்பிச்சிருக்காரு. இந்த தாலி செயினை வாங்க போகும்போது கூட என்னதான் கூட்டிட்டு போனாரு. இதை நான் இப்ப என்னதான் சொல்றது? பாஸ் ரொம்ப பாவம். நம்ம வேற என்ன சொல்ல முடியும்? தன்னோட மனைவிக்காக ஆசையா வாங்கின தாலியை கூட ஞாபகம் வச்சுக்க முடியல. முருகா, நான் விக்ரம பார்க்க போறேன். நீ எனக்கு விக்ரம் கூட வாழ்ந்த அந்த நாட்களை திருப்பி கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நான் இனிமே விக்ரம் கூட தான் இருக்க போறேன். பெருமாள்கிட்ட இருந்து தகவல் வந்துச்சுன்னா இது யாரோட தாலி, அந்த மகா யாருங்கிற விஷயம் எல்லாம் கிளியர் ஆயிடும்னு நினைக்கிறேன்.